அப்துல் கலாம் அவர் ஒரு பெரிய விஞ்ஞானி ஆகிறதுக்கு ரொம்ப முன்னாடி ராமேஸ்வரத்துல நடந்த சில விஷயங்கள் தான் அவரோட குணத்தையே வடிவமைச்சது. முதல்ல அவங்க அப்பா கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒழுக்கம். அவரோட அப்பா ஜைனுல் ஆப்தீன் தினமும் விடியற்காலை 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு வரான். தொழுகை முடிஞ்சதும் நேரா 4 மைல் தூரம் நடந்து அவங்களோட தென்னந்தோப்புக்கு போவார். திரும்பி வரும்போது பாத்தீங்கன்னா தோல்ல 1 டஜன் தேங்காய்களோட தான் வருவார். அதுவும் அவரோட 60 வயசுக்கு மேலேயும் இந்த பழக்கத்தை அவர் விடவே இல்லை. இதுதான் கலாமுக்கு கிடைச்ச முதல் பாடம். 2வதா அவரோட முதல் வேலை, அது கத்து கொடுத்த பொறுப்புணர்வு. அது 1939 2ஆம் உலக போர் நேரம். அப்போ ராமேஸ்வரத்துல ரயில் நிக்காது. அதனால ஓடுற ரயில்ல இருந்து தான் பேப்பர் கட்டுகளை தூக்கி வீசுவாங்க. அந்த கட்டுகளை சேகரிக்க அவரோட உறவினர் சம்சுத்தீனுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது. அந்த வேலையை தான் நம்ம கலாம் செஞ்சார். யோசிச்சு பாருங்க, இதுக்கு பெரிய அறிவுலாம் தேவையில்லை. ஆனா பயப்படாம, சோம்பேறித்தனம் இல்லாம கரெக்ட் டைமுக்கு அங்க இருக்கணும். வாழ்க்கை அவருக்கு சொல்லி கொடுத்த பாடம் இது. கடைசியா சொந்தமா சம்பாதிச்சதுல கிடைச்ச பெருமிதம். அந்த பேப்பர் போடுற வேலை மூலமா தான் அவர் முதல் சம்பளத்தை வாங்கினார். அவரே சொல்ற மாதிரி, என் சொந்த உழைப்புல சம்பாதிச்ச அந்த காசு கொடுத்த பெருமித உணர்வை என்னால இன்னைக்கும் உணர முடியுதுன்னு சொல்லியிருக்கார். அந்த ஒரு அனுபவம் தான் உழைப்போட மதிப்பையும் சுயசார்போட பெருமையும் அவருக்கு ஆழமா புரிய வச்சது. ஆக ஒரு பெரிய ராக்கெட்டை ஏவுறதுக்கு முன்னாடி சின்ன வயசுல தவறாம செஞ்ச அந்த பேப்பர் போடுற வேலை தந்த ஒழுக்கம் தான் அப்துல் கலாம் அவங்களோட வெற்றிக்கு அஸ்திவாரமாவே இருந்திருக்கு. Download ShareChat.